லீலாவதி கணிதத்தை பற்றி தெரியுமா? சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவில் வாழ்ந்த பாஸ்கராச்சாரியா அப்படிங்கிற கணித மேதை எழுதின கணித புத்தகத்துக்கு பேர் தான் லீலாவதி. ஆமாம், அவர் ஏன் தெரியுமா அந்த புத்தகத்துக்கு லீலாவதின்னு பேர் வச்சார்? அவரோட பொண்ணு பேர் லீலாவதி. அவங்க சின்ன வயசில் அவங்களோட ஜாதகத்தில் அவங்க சின்ன வயசுலேயே விதவையாயிருவாங்கன்னு இருந்துச்சு. அந்த தலைவிதி எப்படியாச்சும் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சிறந்த முகூர்த்த நேரமாக பார்த்தாங்க. அப்படி அந்த சிறந்த முகூர்த்த நேரத்தை கல்யாணம் பண்ணும்போது மணமகன் 100 ஆண்டு நல்வாழ்வோடு வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்திருக்கும் இல்லையா? அந்த காலத்தில் கடிகாரம் இருக்காது. அப்போ எப்படி தெரியுமா நேரம் பார்த்துருப்பாங்க? கடிகை அப்படிங்கிற நீர்க்கடிகாரம் மூலமாக பார்த்துருப்பாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, மேலே ஒரு பாத்திரம் சின்ன ஓட்டையோடையும் அதுக்கு கீழே ஒரு பாத்திரம் இருக்கும். மேலே இருக்கிற பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிடுவாங்க. அந்த ஓட்டை வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வடிஞ்சிட்ருக்கும். எப்போ மொத்த தண்ணியும் வடியுதோ அது ஒரு நாளிகைன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளிகை 24 நிமிஷம். இதெல்லாம் பண்ணியும் கூட லீலாவதி விதவையாக தான் ஆனாங்க. அது ஏன் தெரியுமா? லீலாவதி கல்யாணத்தில் என்ன தெரியுமா நடந்துச்சு? அதை நான் பார்ட் 2ல் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப்.